திமுக அரசு என்று முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி விருதுநகர் அதிமுக சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்துராமன்பட்டி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பொதுமக்கள் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு இவங்க காலை உணவுன்னு சொல்லி அந்த காலை உணவுக்கு ஆகிற செலவு மத்தியான உணவை விட 3 மடங்கு. அந்த 3 மடங்கு செலவு செஞ்சு கொடுக்கறதுல பாதிக்கு மேல இடைத்தரகர்களால ஊழல். பிள்ளைகளுக்கு போடுற உணவுல ஊழல் பண்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுக்கு நீங்க எந்த நேரத்திலையும் ஓட்டு போடக்கூடாது. கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இடத்துல தேர்தல் வரப்போகுது. நீங்க தட்டி கேட்கணும், யாரு எத்தனை வருஷம் இங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா பேர்ல இருந்த திட்டங்கள் 18 திட்டங்கள்லயும் இன்னைக்கு 2 திட்டம் தவிர 16 திட்டத்தையும் காலி பண்ணி